சிஎம் உடைய இந்த ரூ. 5000 அறிவிப்பு திமுகவுக்கு இந்த தேர்தலில் வெற்றியை தருமா? இதுதான் கேள்வி. இது திமுகவுக்கே இருக்கிற கேள்வி தான். யாராலையும் உறுதியாக இதுக்கு பதில் சொல்ல முடியாது. காலையிலேருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ரூ. 5000 திடீர்னு போட்டிருக்காங்க. நம்மளால ரூ. 1000 போடுறதுக்கு முன்னாடியே 1000 முறை யோசிப்பாங்க. ரூ. 1000 போடுறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி, ஆனால் 2023 செப்டம்பர்லேருந்து அதை போடவே ஆரம்பித்தாங்க. அதுவும் தகுதியுள்ள மகளிர், தகுதி இல்லாத மகளிர் அப்படின்னு நம்ம முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் தமிழ்நாட்டு பெண்களை 2ஆக பிரித்தார். தகுதியுள்ள, தகுதி இல்லாத மகளிர்னு. தகுதியுள்ள மகளிருக்கு தான் கொடுக்க ஆரம்பித்து இப்போ அப்படி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 1,35,00,000 பேருக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த 1,35,00,000 பேருக்கு இன்னைக்கு காலையில் ரூ. 5000 போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன கணக்கு சொல்கிறாங்க பிரேக்கப் அப்படின்னா, எலெக்ஷன் வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இந்த காசை போட முடியாத ஒரு சூழல் வந்துடும். அதனால் பிப்ரவரி மாதத்துக்கானது, மார்ச் ஏப்ரல் 3 மாதத்துக்கானது ரூ. 3000, 1000 1000 1000. இது இல்லாமல் கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு ஒரு ரூ. 2000. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரூ. 5000 இன்னைக்கு வரவு வச்சுருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 2 3 இருக்குது. வழக்கமாக நம்ம ஆட்கள் இந்த ரூ. 3000 கொடுக்குறதே பெரிய விஷயம். கோடை சிறப்பு தொகுப்புன்னு ஒரு ரூ. 2000 கொடுத்துருக்காங்க. அது வெயில் காலத்தில் பாக்கெட் மணி மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு. இதுதான் நிறைய பேருடைய புருவங்களை உயர்த்தியிருக்கு. திமுக விஜயை பார்த்து ரொம்ப பயந்துருச்சு. எங்கே நம்ம ஆட்சியை பறிகொடுத்துருமோ அப்படின்ற அச்சத்தின் உச்சத்தில் அறிவிக்க வந்த அறிவிப்பு தான் இது. வழக்கமாக பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் சூரியன் தான் நம்மளை சுடும். ஆனால் எங்கள் தளபதி சூரியனே சுட்டார் அப்படின்னு தாவேக்காரங்க சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது தன் தலையில் தானே மண்ணெல்லி போட்டுக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் 1,35,00,000 பேர் கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பெண்கள் இருக்காங்க. மொத்தமாக ரேஷன் அட்டைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 2.5 கோடி அட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி பேரை நம்ம விட்டுடுறோம். சாதாரணமாக மாதம் மாதம் ரூ. 1000 கொடுக்கும்போதே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி பில்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போது ரூ. 5000 நீங்கள் பாதி பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க, பாதி பெண்களுக்கு கொடுக்கல அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களுடைய அதிருப்திக்குள்ளே நம்ம போயிடுவோம். இது தேவையில்லாத வேலை அப்படின்னு திமுகலேயே சில முக்கியமான ஆட்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே சிக்கல் தான். ஏன் திமுக இதை செய்யுது அப்படின்னு பார்த்தா, பீகாரில் 10,000 கொடுத்தாங்க. அதனால் நிதிஷ் அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்ஸையும் தாண்டி அந்த கவர்மெண்ட் மறுபடியும் ஜெயிக்க முடிஞ்சுது. அதனால் நம்ம ரூ. 5,000 கொடுக்குறோம் அப்படின்னு சில பேர் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் பீகாரையும் தமிழ்நாட்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பீகாரில் 10,000 அப்படின்றது பல பேர் அவங்க வாழ்க்கையிலேயே பார்க்காத தொகை. பீகார் இன்னும் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் பின்தங்கி இருக்குது. அதனால தான் பீகார்லேருந்து வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பொருளாதார நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம டெய்லி இங்கே வட மாநில தொழிலாளர்களை பார்க்குறதே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அதனால் அங்கே 10,000 கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க, அதனால் நம்ம இங்கே கொடுப்போம்னா, நீங்கள் 10,000 கொடுத்து அவங்க ஜெயித்தாங்கன்னா தமிழ்நாட்டுடைய நிலைமைக்கு நீங்கள் 20,000 கொடுக்கணும். 10,000 பாதி ரூ. 5,000 கொடுத்தீங்கன்னா இங்கே மக்கள் அதே மாதிரி அதை எடுத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா தெரியாது. இன்ப அதிர்ச்சி அப்படின்னு போட்டு இதை கார்டு போட்டு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. இன்பம் அதிர்ச்சி 2 வார்த்தை சேர்ந்து இன்ப அதிர்ச்சி. இப்போ இந்த ரூ. 5,000 திமுகவுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்பத்தை தரப்போதா, அதிர்ச்சியை தரப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜயுடைய இன்றைக்கி சேலம் ஸ்பீச்சுடைய டேக்அவே என்ன? நிறைய டேக்அவே இருக்குது. முக்கியமான 2-3 டேக்அவே மட்டும் முதல்ல பார்க்கலாம். நான் பார்க்குற ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இன்றைக்கி அவர் ஒரு வார் கிரை மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு. ஸ்டாலினா விஜயா 2 பேரில் யார் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தூய சக்தியா தீய சக்தியா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அவங்க சொன்னாங்கல்ல, மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி ஸ்வீப் பண்ணி அவங்க ஜெயித்தாங்க. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாடு களத்தை கொண்டு போய் நிறுத்துறாரு. ஸோ உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா, விஜய் வேணுமா, 2 பேரில் யார் வேணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட்டை நேரடியாக முதலமைச்சரை ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. ரெண்டாவது, இது முதல் விஷயம். ரெண்டாவது நான் பார்க்குற முக்கியமான விஷயம், அவருடைய கோர் ஆடியன்ஸ், கோர் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற யங்ஸ்டர்ஸை அட்ரஸ் பண்ணி 2-3 விஷயம் பேசியிருக்காரு. ஜென்ரலாக நம்ம என்ன ட்ரோல் பண்ணுவாங்க தாவேக்காவை அப்படின்னா, டே உங்களுக்குலாம் ஓட்டுரிமையே இல்லையாடா, நீங்களாம் பின்னாடி போய் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையே அவர் தன்னுடைய பலமாக மாற்றுறாரு.
உங்களுடைய நண்பா நண்பீஸ் குட்டி பசங்களா உங்களுடைய க்யூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா வீடியோ பண்ணி போடுறீங்க, அதை இன்னும் அதிகம் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லாமையே இவனுங்க வந்து எக்கச்சக்கமாக வீடியோ பண்ணி போட்டுகிட்டே இருப்பானுங்க, சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ அவர் வேறு சொல்லிட்டாரு, 2 ஷிஃப்ட்டு பார்க்குறவங்களாம் இப்போ கண்ணு முழிச்சு 3 ஷிஃப்ட்டு பார்த்து வீடியோ பண்ணி போடுவானுங்க. ரெண்டாவது, நீங்கள்லாம் உங்கள் அப்பா அம்மா அண்ணா அக்கா தங்கச்சி இவங்ககிட்டலாம் அக்கா சொந்தக்காரங்கிட்டலாம் கேட்டு டிவிகேக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இது என்னென்னா மறைமுகமாக இந்த குட்டி பசங்களெல்லாம் விஜய் தன்னுடைய ஸ்லீப்பர் செல்லாக இன்றைக்கி ஸ்பீச் மூலமாக கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காரு. இது மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். 3வது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல். திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊழல் தான். அந்த ஊழல் பணத்தை கொண்டு வந்து தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை கொடுத்தா பரவாயில்ல, நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற கட்சிகளை அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு 2 விஷயம் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் எப்போவுமே 2 விஷயம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஒன்று அலையன்ஸ் அரித்மெட்டிக்ஸ், யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்துருக்காங்க, கூட்டணியுடைய பலம் என்ன, எங்ககிட்ட ஒரு பலமான கூட்டணி இருக்குது அதனால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அடுத்தது ஓட்டுக்கு காசு கொடுக்குறது. விஜய் என்ன சொல்கிறாரு, எனக்கு 2மே தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இப்படி வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது. அது சொல்லக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறதுனால அவர் சொல்கிறார், எனக்கு அரித்மெட்டிக் அலையன்ஸும் தேவையில்லை, அந்த பலமும் வேணாம், நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய கட்டாயமும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் வந்து நல்ல அரசியல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுக்கு நாங்கள் ஓட்டு கேட்போம், ஜனங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கூட்டத்தில் எல்லா மெசேஜுமே ரொம்ப கிளியரான மெசேஜாக இருக்குது. அவருடைய என்ன கொள்கை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலினா விஜயா 2த்துல எது உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கான காரணங்களையும் சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து டிவிகே கட்சியினரை இன்னும் ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறதுக்கு அதை நோக்கி தள்ளும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மெல்ல மெல்ல விஜயுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இன்றைக்கி அவரே தன்னோட ஸ்பீச்சில் 30% மேலே வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்கிறார். அவங்க கட்சிக்காரங்க 40 45லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து 30க்கு மேலே கண்டிப்பாக வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது ஒரு பெரிய நம்பர். 30%ன்றது 35%க்கு மேலே போச்சுன்னா அது சீட்டாகவும் கன்வெர்ட் ஆகிரும். நம்ம பேசின வரைக்கும் தாவேகா ஆதரவாளர்கள் பொதுமக்கள் இப்படி நிறைய தரப்புக்கிட்ட இன்றைக்கி நம்ம பேசினதில் அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎம் ஆனாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதில்லை, விஜய் சிஎம் ஆனாலும் ஆச்சரியப்படாதீங்க, அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா உறுதியாக அவர் எதிர்க்கட்சி தலைவராவது ஆகிடுவார், சும்மா வந்து ஒரு தேர்தலுக்கு வந்து ஸ்பாய்லராக இருந்துட்டு போகிற ஆள் விஜய் இல்லை அப்படின்றது தான் பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியரான மெசேஜை விஜய் நீ கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு உற்சாக டானிக் தான் தாவேக்காரங்களுக்கு. அதாவது ஒரு பாட்டு இருக்குது, என்னென்னா இலங்கை மாநகரிலே இன்பவள்ளி நீ இருந்தால் இந்துமா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ வேலண்டைன்ஸ் டே ஒட்டி எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒருத்தனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்ரீலங்காவில் இருந்தால் அவன் வந்து இந்தியன் ஓஷனையே இங்கேருந்தே தாண்டிடுவேன் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான். விஜய்யுடைய ஆதரவாளர்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் விஜய் சொல்லாமையே அவங்க வந்து பல வேலைகள் பார்ப்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ணணுன்றதையும் விஜய் அவருக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இன்னும் பல வேலைகளை பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதை இனி வரும் நாட்களில் நம்மளும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கேள்விகளை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த செக்ஷனில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கேள்வி பதில்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.